Vivaha, the Chennai Silks. பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் திமுக தேமுதிக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. ஆனால் எத்தனை தொகுதிகள் என்ற ரகசியம் மற்றும் இன்னும் காக்கப்பட்டு வருகிறது. உங்களுடைய பார்வையில் உங்களுடைய கருத்து? தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்தவரை திமுக கூட்டணியில இடையில் தான் இணைக்கப்பட்டார்கள். கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக கூட்டணி ஒரு மதசார்பற்ற அணி என்கிற அடிப்படையில தொடர்ந்து அந்த அணி பயணித்துக் கொண்டிருந்தது. பட் அவங்களுக்கு தேமுதிகவுக்கான இடம் மட்டும் ஏன் இவ்வளவு தாமதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ விட அவர்களுக்கு கூடுதல் இடங்கள் தான். அதை நம்ம சூசகமாகவே தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா அதனாலதான் அந்த அணிகளுக்கு முதல்ல பேச்சு முடிக்கப்பட்டது. முதல்ல தேமுதிகவினுடைய எண்ணிக்கை தெரிஞ்சதுன்னா, நீங்க புதிதாக வந்த புது வரவுக்கே இவ்வளவு இடங்கள் கொடுக்குறீங்க, அதை விட கூடுதலாக நீண்ட காலமாக ஒரு நம்பத்தகுந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பிரதான பார்ட்னர்களா இருக்கக்கூடிய எங்களுக்கும் அந்த இடம் வேணும் அப்படிங்கக்கூடிய நிலைப்பாடை நோக்கி மற்ற கட்சிகள் நடந்திருப்பாங்க. சோ அதனாலதான் ஒரு சஸ்பென்ஸ் வச்சுக்கிட்டே நீங்க கேட்டதை போல இன்னும் கூட்டணி கட்சிகளுக்கே தெரியாத ஒரு ரகசியம் அப்படிங்கிற அளவுக்கு அது மெயின்டைன் ஆகிட்டே இருந்துச்சு. இப்ப நம்ம என்னுடைய யூகம் சரியாக இருந்தால் 8 என்பது விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதை விட கூடுதலாக ஒரு சீட்டு 9 இடங்களாவது நிச்சயமா தேமுதிகவுக்கு ஒதுக்குவாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய தரப்புல இரட்டை இலக்கத்தை எதிர்பார்த்தாங்க. நீங்க இனிமேலும் அவர்களுக்கு இரட்டை இலக்கம் அது 10, 11, 12 ஏதோ ஒரு இரட்டை இலக்கமாக இருந்தா அது ஏற்கனவே உடன்பாடு ஏற்பட்டு விட்டாலும் கூட விடுதலை சிறுத்தைகளுக்கோ இடதுசாரி அமைப்புகளுக்கோ, ஏன்னா விசிகாவினுடைய இடம் என்பது 8ஐ விட அவர்கள் கூடுதலாக எதிர்பார்த்தாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்டுக்கு தலா ஒரு இடங்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது. மதிமுகவுக்கு இடம் குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் அங்க இருக்கக்கூடிய பல கட்சிகளுக்கு இடங்கள் குறைக்கப்பட்டிருக்கிற நேரத்துல தேமுதிகவுக்கு இரட்டை இலக்கம்னு கொடுத்தாலே அது அந்த கூட்டணிக்குள்ளே ஒரு சிறிய மனக்கசப்பை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் அவர்களை அழைத்து வருகிற பொழுது திமுகவினுடைய இடம் ஒன்று இருந்தது. காங்கிரஸ் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? அப்ப அவர்கள் சில நிபந்தனைகளை விதித்துதான் உள்ள வந்திருப்பாங்க. அதுல ஒன்று ராஜ்யசபா இடம். அப்ப ராஜ்யசபா இடமும் கிடைத்து விட்டது தேமுதிகவுக்கு. இந்த தேர்தல் அவர்களுக்கு நல்ல லாபம். அந்த அடிப்படையில் பார்த்தால் இடங்களை பொறுத்தவரையும் குறைந்தபட்சம் 9 இடங்கள், அதை விட ரொம்ப குறைந்த 8வது உறுதியாக இருக்கும். என்னுடைய பார்வையில் 9 இடங்கள் வரை ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பாக்குறேன். ஏற்கனவே ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட்டு விட்டது. தற்போது இரட்டை இலக்கத்தில் இருக்கலாம் என்ற அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. நீங்க 8 அல்லது 9 இருக்கலாம் அப்படின்றத குறிப்பிடுறீங்க. இப்போ தேமுதிகவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதா பாக்குறீங்களா? இந்த நேரத்துல இது சரியான முடிவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, இது அவங்க காங்கிரஸ் கட்சி வெளியேறுவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டு விடுமோ என்று ஒரு காலம் இருந்தது. அவர்கள் விஜயோடு பேசுகிற நேரத்துல தேமுதிகவை அழைத்து வந்தார்கள். அது தேமுதிக மட்டுமல்ல, அதிமுகவில் இருந்து வந்த நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இணைத்துக் கொண்டது எல்லாம் அந்த தருணத்துலதான் நடைபெற்றது. அந்த நேரத்துல தேமுதிகவுக்கான முக்கியத்துவம் என்பது இருந்தது. நீங்க இப்ப 2021 சட்டமன்ற தேர்தல் முடிவை அலசினீங்கன்னா 0.43% அவர்களுடைய ஓட்டு வங்கி. நீங்க அன்னைக்கு தேர்தல் களத்துல அதிமுக, இன்னைக்கு அமமுக, தேமுதிக, எஸ்டிபிஐ இவர்கள்லாம் சேர்ந்து ஒரு அணியாக இருந்தாங்க. அந்த அணியில் இருந்த எஸ்டிபிஐயும் இன்னைக்கு திமுக கூட்டணிக்குள்ளதான் இருக்காங்க. அமமுக கிட்டத்தட்ட 21 தொகுதிகள்ல அதிமுகவோட வெற்றியை பறிச்சாங்க. ஆனா தேமுதிக அப்படி வரலாறு இல்லையே. தேமுதிக எடுத்த வாக்குத்திறல் என்பது ஒட்டுமொத்தமா அந்த தேர்தலில் எடுத்த ஓட்டே 2 லட்சத்தி சம்திங் தான். அப்ப அது ஏறக்குறைய ஒரு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்கை விட குறைவு. இப்படியே ஒரு பார்வை இருக்கிறது. பட் அந்த 2 லட்சம் ஓட்டு பரவலா இருக்குல்ல உங்களுக்கு. தொகுதிக்கு 2000மோ 3000மோ 5000மோ ஒரு ஓட்டு இருக்கிறதுனால வருகிற தேர்தலில் விஜய் போன்ற புதிய சக்திகள் வந்திருக்கிறதுனால 500 ஓட்டோ 1000 ஓட்டோ முக்கியம்னு திமுக நினைக்கிறாங்க. தொகுதி வாரியாக முக்கியத்துவத்தை பாக்குறாங்க. அப்ப எல்லா தொகுதியிலையும் தேமுதிகவுக்கு ஏதோ ஒரு ஓட்டு வங்கி இருக்கிறது, அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் இன்னும் அந்த இடம் நோக்கி நகர்றாங்கன்னா, கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 5000 வாக்குகளுக்கு கீழே திமுக 16 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க. 5000 ஓட்டுக்கு கீழே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதே போட்டு ஜெயிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 35-36 தொகுதிகளில் 5000 ஓட்டுக்கு கீழான வெற்றிகள் பதிவாயிருக்கு. அப்ப அதைதான் திமுக நினைக்கிறாங்க. இப்ப விஜய் போன்ற புதிய சக்தி வந்திருக்காங்க. தேமுதிக ஒரு தமிழகம் முழுவதுக்குமான தொகுதிக்கு குறைவாக ஓட்டு இருந்தாலும் கூட எல்லா தொகுதியிலும் வாக்கு வங்கி இருக்கு. அந்த அடிப்படையில் இந்த இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது. பட் அதுக்காக 9 என்று வந்தாலும் கூட 8 9 வந்தாலும் கூட அது நீண்ட கால உறவுல இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு மனக்கசப்பை தான் உருவாக்கும். இந்த இடத்துக்கு இவ்வளவு இடம் 9 இடம் என்பது கொஞ்சம் அபரிமிதமான இடம். ஏன்னா ஏற்கனவே ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுக்கப்பட்டு விட்டது. ராஜ்யசபா எம்பி என்பதே கிட்டத்தட்ட ஒரு 6 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இணையாக ஒரு எம்பி அந்த இடம். இன்னொன்று ராஜ்யசபா எம்பி என்பது 35-36 இடங்களுக்கு சமமானது. அவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ஸ் ஏற்கனவே கிடைத்து விட்டது. ஆனா தேமுதிக இவர்கள் விடுதலை சிறுத்தைகளை டீல் செஞ்ச பின்பு இடதுசாரி இயக்கங்களை, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எல்லாம் கூட்டணி உறவுகளை முடிவுக்கு கொண்டு 5 இடங்களில் சம்மதிக்க வைத்து நடக்கிற பேச்சுவார்த்தை என்பதனால, நடக்கிற ஒப்பந்தம் என்பதனால நிச்சயமா விசிகாவினுடைய எண்ணிக்கைக்கு இணையாக அல்லது அதை விட 1 அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் பாக்கிறேன்.
சுவாமிநாதன், நம்ம இப்ப பாக்குறோம் காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகள், சிபிஎம்க்கு 5, சிபிஐக்கு 5, மதிமுகவுக்கு இப்ப 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்போ தேமுதிகவுக்கு எத்தனை இடங்கள் அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. அனைத்து கண்களும் அறிவாலயத்தை நோக்கி இருக்கு. இப்போ விசிகாவுக்கு சற்று கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கா? தேமுதிகவுக்கு நீங்கள் கேட்டதை போல கிட்டத்தட்ட ஒரு 9 இடங்கள், என்னுடைய யூகம் சரியாக இருந்தா விசிகாவுக்கு ஒரு படி மேலே கொடுப்பார்கள். 9 இடங்களா இருக்கும். இப்படிக்க விசிகாவுக்கு 8 இடங்கள் கொடுத்தாங்க. அந்த 8 இடங்கள் என்பது அவர்கள் கடந்த முறை போட்டியிட்ட 6ஐ விட 2 கூடுதல். ஆனா அந்த 2 எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கு? திமுக கொடுக்கல. இந்திய கம்யூனிஸ்டுக்கு 1 குறைக்கப்பட்டிருக்கிறது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 1 குறைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப மதவாத எதிர்ப்பு சக்திகளிடமிருந்து அவங்க அணிக்குள்ள இருந்தே இன்னொரு கட்சிக்கு கூடுதலாக கொடுத்து விட்டு ஒரு இடத்தை குறைக்கிறாங்க. அப்ப தேமுதிக என்பது அந்த நிலைப்பாடும் கிடையாது. அவர்கள் வந்து மதவாதத்துக்கு எதிரான சக்தி என்கிற நிலைப்பாடும் கிடையாது. அந்த சூழல்ல தேமுதிகவுக்கு இரட்டை இலக்கம் கொடுக்க வாய்ப்பு சார். ஆனால் 9 இடங்கள் நிச்சயமாக கிடைக்கும் தான் பாக்குறேன். ஏன்னா நான் கேட்டது சொன்னதை போல தேமுதிக உள்ளே வருகிற பொழுது சில நிபந்தனைகளை விதித்திருந்தாங்க. அன்றைக்கு இருந்த அரசியல் சூழல், அன்றைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி வெளியேறி விடுமோ என்கிற ஒரு சூழல் இருந்ததுனால 10 இடங்கள் என்று கூட உறுதி செய்யப்பட்ட அழைத்து வந்திருக்கலாம். பட் காலப்போக்கில் இத்தனை கட்சிகள் கூட்டணிக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வேல்முருகன் வெளியேறி இருக்காரு. அந்த ஒரு இடம் நிச்சயமாக சுவாமிநாதன் நம்ம பார்க்கலாம். நிச்சயமாக சுவாமிநாதன் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இணைப்பில் வந்து பேசியமைக்காக நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.